ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி நம்ம கூட இல்லை. பல பல நடிகர்களை வந்து வளர்த்து விட்ட ஒரு நடிகர். உங்களுடைய லைஃப்பில் கேப்டன் எந்த அளவுக்கு முக்கியமானவர்? எந்த அளவுக்கு முக்கியமானவர்னா, நான் சின்ன வயசுலேயே இப்போ பார்த்திங்கன்னா கிராமத்தில் மேக்ஸிமம் அந்த நேரு எடுத்து சிவி பார்த்திங்கன்னா ரஜினி சார் இல்லைன்னா விஜயானந்த் ரசிகராக தான் இருப்பாங்க. இந்த நேரு எடுத்து சிவி அப்போ இருந்தே அவர் எனக்கு கனெக்டட் தான். அது பிறகு வாய்ப்பு தேடுறப்ப ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தப்போ சாரோட ப்ரொடக்ஷன்லேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கேன். சார் நடிக்கும் போது நான் பார்த்துருக்கேன். அங்கே சாப்பாடு விஷயம் என்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கோ அதுதான் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கும் இருக்கும். இது நான் நேரில் இருந்து பார்த்த ஒரு விஷயம். அதே மாதிரி துணை நடிகர் பெரிய நடிகர்னு பார்க்க மாட்டார். எல்லாம் சக நடிகராக தான் பார்த்து யார் போய் எந்த நேரத்தில் போய் போனாலும் பிரச்சனையை காது கொடுத்து கேட்பார். அப்படின்றப்ப அவர் இழப்பு பெரிய பேரிழப்பு தான். ரொம்ப பேரிழப்பு தான் தலைவரை. இப்போ அவர் கூட நடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கா? இந்த அளவு நீங்கள் வந்து பேர் சொல்ல. ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா துணை நடிகராக நடிச்சிட்டேன், ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டேன். தன்னவன் 2-3 படம் நான் நடிச்சிட்டேன். ஆனால் அவர் காம்பினேஷனில் நடிக்க முடியலன்ற பெரிய வருத்தம் எனக்கு இருக்குது. இப்போ அவர் மூலமாக மறைமுகமாக உதவி வாங்கினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வரிசையில் நீங்களும் அது உதவி அந்தளவுன்னா நான் அதுதான் சொல்கிறேன். இந்த சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், ஒரு சின்ன நடிகர் சங்கத்துக்கு ஒரு துணை நடிகரோட பிரச்சனையாக இருக்கட்டும், காது கொடுத்து அதே நான் பயன்பட்டவன் தானே. அதுவே எனக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. அதை நான் பயன்பட்டிருக்கேன். நான் தமிழ் சினிமாவுக்கு இது எவ்வளோ பெரிய இழப்பா? நீங்கள் பெரிய இழப்பு தலைவரை. தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, மேக்ஸிமம் தமிழக மக்களுக்கே நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு இதில் இல்லையே, பொலிட்டிக்கல்லையும் சரி இதுவும் சரி. உங்கள் பத்திரிகையாளர்களே இப்போ சமீபமாக அவரை பற்றி பேட்டி எடுக்கும்போது யார் ஒரு ஆள் கூட சின்ன பேட் கமெண்ட்ஸாக வரணும்ல. ஒரு அரசியல் வேறு பொலிட்டிக்கலில் வேறு இருக்கார். ஏதாவது ஒன்று இல்லை சார் வந்து அப்படின்னா வந்துருக்கோம்ல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், யாரை கேட்டாலும் அவர் மாதிரின்றது அது வாய்ப்பே இல்லை. எல்லாத்துக்குமே நல்லவனா அந்த உலகத்தில் இருக்கின்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதை வந்து சாத்தியப்படுத்துகிறவர் நான் நினைக்கிறேன். நான் நடிகராக நீங்கள் அவர்கிட்ட இந்த விஷயத்த நான் வந்து கண்டிப்பாக நானும் அடுத்தடுத்த காலங்களில் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எதை கற்றுக்கிட்டேன்னா அப்படின்னா அவர் செஞ்ச தர்மம், இன்னொன்று அவர்கிட்ட பிடிச்ச தைரியம். அது நான் சில நேரம் முடிவு எடுக்கும் போதெல்லாம் மிகைப்படுத்தி சொல்ல அவரை நான் நினச்சிக்குவேன். ஏன்னா சினிமாவில் சில பிரச்சனைகள் வரும்போது உண்மையிலே நான் அவரை நினச்சிக்குவேன். அப்போ தான் தன்னை அறியாமல் ஒரு தைரியம் வரும் பேசுகிறதுக்கு. கொஞ்சம் அப்படியே தயங்கி நின்று பார்ப்போம், என்ன நடக்கும் பார்த்துருவோம்டா அப்படின்றது வந்து இவர் பார்த்து சில விஷயங்கள் பார்த்து வந்தவங்க தான். அதையும் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். நான் இந்த அளவுக்கு அதிர்ச்சியாக இருக்கு. பெரிய அப்போ சொல்லவே நான் ஃபேக்காக இருக்குன்னு தான் நான் நினச்சேன். காலையில் அதான் ஃப்ரெண்டு சொன்னாப்புல பேரிகேட்லாம் போட்டாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் தான் நான் இருக்கேன், சார் வீட்டு பக்கத்தில் தான். பேரிகேட்னா ஆமாண்ணே பேரிகேட் போட்டுருக்காங்க, போலீஸு எல்லாம் வந்து இறங்கிட்டுருக்காங்கன்ட்டு. சரி ஏதாவது வேறு இப்போ பொலிட்டிக்கல் அரசியல் விஷயமா இருக்கும் அவங்க. அப்புறம் 5 நிமிஷம் பார்த்தா இது மாதிரி கேள்விப்பட்டால் ரொம்ப கஷ்டப்பட்டார். சரி, அவரோட ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நீங்கள் சொல்லணும். நானே அவர் ரசிகர் தான். எல்லாத்துக்கும் பேர் இழப்பு தான். இந்த மாதிரி ஒரு மனிதர் எனக்கு ரொம்ப கிடைக்கிறது அபூர்வம் தான். எல்லாத்துட்டையும் நல்ல பேர் வாங்குறன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அது கொஞ்சம் பெரிய அபூர்வமான ஒரு விஷயம் தான். பேர் இழப்பு தான் அது. நன்றி.